நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடில் முத்து வந்து தன் மேலே தப்பு இல்லை, நான் வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணலை, என் வண்டியில் பிரேக் பிடிக்கல, அதனால தான் அடிச்சிட்டேன் அப்படின்றத எவ்வளோ சொல்லியும் கூட இன்ஸ்பெக்டரும் கேட்கல, அங்கே இருக்க பிசியும் யாருமே கேட்கல. இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா முத்து தப்பு பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு காரை கொடுக்காத, லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. முத்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இங்கே ஸ்ருதி அம்மா எடுத்த வீடியோவை எல்லாத்துக்கும் வந்து அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுற வீட்டில் ஸ்ருதி அங்கே இருக்கக்கூடாது, ஸோ இந்த பிரச்சனையை வச்சு இதை இன்னும் பெருசாக்கி ஸ்ருதி ரவியை பிரித்து கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க. விஜயா பார்க்குறாங்க, ஸ்ருதி ரவி பார்க்குறாங்க, இன்னும் மனோஜ் பார்க்குறாங்க, இப்படி எல்லாருமே பார்க்குறாங்க. மீனாவும் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இப்போ ஸ்டேஷனில் இந்த அருண் பார்த்தீங்கன்னா வேணும்னே முத்துவை பழி வாங்குறதுக்காகவே கார்லாம் தர முடியாது, நீ கோர்ட்டில் வந்து ஃபைன் கட்டி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ முத்துவை அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் அருணுக்கு தெரிய வருது, இது மாதிரி உண்மையிலேயே காரில் பிரேக் பிடிக்கல, ஸோ அதனால தான் அவன் இடிச்சிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஆனால் இப்போ அருண் பார்த்திங்க அப்படின்னா இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அவன் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பழி வாங்குறதுக்காகவே இந்த உண்மையை மறைச்சி முத்து மேலே கேஸை போட்டு லைசன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்க நினச்ச மாதிரியே ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை காமிச்சு, உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான், இந்த வீட்டில் எப்படி என் பொண்ணு நிம்மதியாக வாழ்வா, அவளுக்கு என்ன வந்து சேஃப் இருக்குது இந்த வீட்டில், ஸோ என் பொண்ணு நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன், என் பொண்ணு மாப்பிளையும் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க நோக்கமே எப்படியாச்சும் ஸ்ருதி ரவியை பிரித்து தான் கூட கூட்டிட்டு போயிடணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதுக்கு இது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் விஜயாவை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ முத்து நல்லதே பண்ணியிருந்தாலும் முத்து பண்ண தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் இப்போ வீடியோ மாட்டிருக்கு, அந்த வீடியோவில் என்ன உண்மை அப்படின்றது கூட ஆராயாமல் இப்போ முத்து மேலே பழி போட்டு முத்து மீனாவும் வழக்கம் போல் திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மீனா செம்மையாக கடுப்பாகி, சும்மா கத்திக்கிட்டு இருக்காதிங்க, நாங்களே பல பிரச்சனை இருக்கும், என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அந்த மாதிரி. ஒரு வண்டியில் பிரேக் வந்து கட்டாயிருக்கு, அது தெரியாமல் தான் கொஞ்சம் மோதிட்டார், அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது அப்பயுமே இந்த விஜயா வந்து அதெல்லாம் காதில் வாங்கலை. இதில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி இப்போது ஸ்ருதி அம்மா எடுத்த வீடியோ தான் முத்துவுக்கு காப்பாற்ற போகுது. எப்படின்னா, இப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும் இல்லையா, அப்படி கோர்ட்டுக்கு போகும்பொழுது அந்த வீடியோவை காமிக்க போகிறாங்க. ஸோ அந்த வீடியோவில் முத்து தெளிவாக சொல்லியிருக்காரு, வண்டியில் பிரேக் பிடிக்கல, அதனால தான் இடிச்சான்னு சொல்லிருப்பாரு. அதை காதில் வாங்காமல் தான் அருண் வந்து அந்த போலீஸை அனுப்பி வண்டி எடுக்க சொல்லியிருப்பார். இப்போ அந்த போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. வேறு வழி இல்லை, ஜட்ஜி கிட்ட சொல்லி தானே ஆகணும். ஸோ அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறமா தான் முத்து தப்பு பண்ணல அப்படின்றதும், இந்த அருண் தான் முத்துவை பழி வாங்கிறதுக்கு உண்மையை மறைச்சி கேஸ் போட்டு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வரப்பொழுது. ஸோ கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அருணை வார்ன் பண்ணி ஒரு 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை பெருசாகும் பொழுது